மரியாதை காட்ட இதுவா சமயம்? சேகர் தூங்கிட்டு இருந்தான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் மட்டும் வந்தேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் வேண்டாங்க, இந்த குளிர்தான் எனக்கு அடிக்கடி வருது. சேகர் மருந்து வாங்கி வச்சிருக்கா, ஒத்தடை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வாழ்ந்த குதிரைக்காரன் கொஞ்சாது காலை நீங்க தொடக்கூடாது. வேண்டாம் எதுமா வேண்டாம். அம்மா, ஒரு உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி? இல்லையம்மா, இல்லை. உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்லை அம்மா. தேயத்தே சந்தனத்திற்கு மனம், இறக்க இறக்க கிணறு ஊறும், கொடுக்க கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் மனிதனும் உயர்கிறான். இல்லையாம்மா? ஏஜமா, நான் எது சொன்னாலும் நீங்க அழகா பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன ஒரு முறை மகனேன்னு கூப்பிட்டுட்டு பேசாம தூங்க. மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. அம்மா. அம்மா. என்ன ஏஜமா? இன்னொரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. என்னதான் இருந்தாலும் சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகா முருகா முருகா. நல்ல மனசுள்ள நீ 1000 காலத்துக்கு நல்லா இருக்கணும் தம்பி. நாம எல்லாருமே நல்லாதான் இருப்போம். பாத்தீங்களா, ஆலய மணி அடிச்சு. நான் சொல்றதுதான் உண்மை. பலகாரம் சாப்பிடலாம் வா தம்பி. ரெடி. தம்பி தியாகு, தியாகு. வாங்க உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சௌக்கியம்தான். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விரலிட்டு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேக போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன்.
சேர்ந்து வரும் வெட்கம் சேர்ந்து வரும் ஆடி வரும் வெள்ளம் பாடி வரும் பெண்ணை தேடி வரும் இன்பம் கோடி பெறும் ஆனாட்டம் தங்க மயிலாட்டம் பூவாட்டம் வண்ணத்தேராட்டம் தானாடும் மங்கை சதுராட்டம் கண்ட தேனோடும் எங்கும் நதியாட்டம் ஓ ஓ ஓ ஓ யோ யாரே அந்த ஃபோன்ல போட்டோ எடுக்குது ஓ பைனாகுலரா ஆமா நீங்க யாரு பர்மிஷன் இல்லாம எஸ்டேட்டுக்குள்ள வரலாமா இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா எங்களுக்கு தான் சொந்தம். ஆமா, யாரோ தியாகராஜன் ஒருத்தருக்குள்ள சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துல தான் அவருக்கு சொந்தம், அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வரீங்களா? ஆமா, அவர் தான் இந்த பக்கமே வரது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின்ன என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்காந்துட்டு பணத்தை என்றாரு. சரி சரி. எஸ்டேட் அம்மா, எஸ். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? எஸ். தங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனா. மீனா? மீனா பொம்மை. யோ, என்ன அது? என்ன பார்த்து பொம்மைங்கிறீங்க? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, எஸ். என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு. எஸ். இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எஸ். ஓ, தண்ணியா? அதோ அங்கிருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். What a girl. அக்கா, நீ அவரை தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்படாதே அக்கா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். வா. அப்பா வந்து நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அந்த ஆட்கொண்டான் மகனை உனக்கு தெரியுமா? அவனோட நீ நெருங்கி பழகினியா? ஏன் பேசாம நினைக்கிறேன்? சொல்லு. அப்பா, அவங்க சொன்னது உண்மை. அவங்க சொன்னது உண்மை. அக்காவை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அக்காவை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பா, அம்மா சாகும் போது சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, எங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வச்சுக்குவேன். அதை மறந்துட்டீங்களா அப்பா? அந்த ஆட்கொண்டான் பிள்ளைய போய் பாருங்க அப்பா. ஆட்கொண்டான் நிலை என்ன, நம்ம நிலை என்ன அம்மா? அவன் நம்ம வீட்டுல பெண் எடுக்க சம்மதிப்பானா? போய் கேட்டுத்தான் பாருங்களேன். எப்படியாவது அக்கா அவரோடு வாழ்ந்தாகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கப்பா. சரி அம்மா, வேற என்னதான் செய்யறது? அவன் காலில் விழுந்தாவது என் உயிரை கொடுத்தாவது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறேம்மா. அக்கா, ஏன்னா சும்மா இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அண்ணா, ஒரு யோஜனை. 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்சூர் பண்ணிக்கிறேன். என்ன, நாளைக்கே திடீர்னு ஒரு ஆபத்து வரும்படியா என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான்டா சார் உங்களுக்கு யாராதடா? நமஸ்காரம். வாங்க முத்தியா பிள்ளை, உபதி தட்டு கொண்டாட. இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. என்கிட்டயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா, அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த ஊதுல ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போடா. ஐயா, என்னையா ஐயா? என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குய்யா. வாழணுங்களே உமா. ஆமா. 25,000 ரூபாய் கொண்டு கையில கொடு, வாழ விடுறேன். 25,000 ரூபாயா? 25,000 பைசா என்கிட்ட இல்லையா? 25,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ஐயா,
நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும் ஐயா. உனக்கு என்னையா மானம்? காசு இல்லாத ஆளுக்கு மானமா? ஐயா இந்த ஐயா என்னையா? உனக்கு இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா ஊரெல்லாம் மாப்பிள்ளை. அவரை நம்பி நெருங்கி பழகிட்டு இப்ப என் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவாரு. நீனா அப்பா, நான் உங்க அப்பா இல்ல, உங்களை கொல்ல போற யமன். எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கொண்டான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்டேட் கணக்கு பிள்ளை உனக்கு மானவே இல்லடா, மரியாதை இல்லடா. உனக்கு என் மகன் ஒத்தந்தால மாப்பிள்ளை, ஊரெல்லாம் உனக்கு மாப்பிள்ளைக்கு தான் சொன்ன. இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தான் ஒண்ணு நான் பெற்று வா நீங்களா முதலாளி, நான் என்னத்தை சொல்லுவேன் முதலாளி? எனக்குள்ள சொத்தெல்லாம் என் மானம் ஒண்ணுதான், அதுவும் போயிடுச்சு முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், எழுந்திரி. இதுதானே உங்க மூத்த பொண்ணு? ஆமாம் முதலாளி, இவளைத்தான் அந்த ஆட்கொண்டான் மகன் ரகசியமா கல்யாணம் செய்துக்கிட்டான். இப்ப ஏத்துக்கு மறுக்கிறான். 25,000 ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகிறத மேல துணிஞ்சிட்டேன் முதலாளி. அதுதான் தெரியுது. கத்தி கிளப்படும். 25,000 ரூபாய், 25 காகிதம், just 25 pieces of paper. அது உங்களிடம் இல்லை. அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை 25 காகிதம். ஆண்டவா, இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? மிஸ்டர் முத்தையா, நீங்கள் கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருகிறேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம் முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேரு போனது. ஆனா இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி. மிஸ்டர் முத்தையா, புகழ்ச்சியை நான் விரும்பாதவர். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். முதலாளி, 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 நீங்க தான் முதலாளின்னு தெரியாம ஏதேதோ சொல்லிட்டேன். நான் உங்களை மொக்கன்னு கூட சொல்லிட்டேன்ல. முதலாளி, நான் சொன்னதை தவறா எடுத்துக்க கூடாது. முதலாளி, நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா என் மனசுக்கு நிம்மதி. தேங்க்யூ முதலாளி. You are welcome. நான் காண கூடா உடம்பு குணமாயிடுச்சு. அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துருச்சு. அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாக இருக்கிற வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி புரியும்? நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட், ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஜெகர், நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். மீனாவா? என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னுடைய தப்பு. தப்பு. என் வானம்பாடி ஒருத்தி இருக்காளே. உன்னுடைய வானம்பாடி ஆர்டினரி கேர்ள்டா. என்னுடைய மீனா மீனா ஏஞ்சல பாரு. என் வானம்பாடியுடைய கண்ணம் இருக்கு பாரு, கண்ணம். ஐயோ, ஜூலியட் கண்ணம் பாரு. நான்சென்ஸ். என்னுடைய மீனா கண்கள் இருக்கு, என்னுடைய மீனா கண்கள் அது
என்ன சொல்றது சொல்லு. எஸ், கிளியோபாட்ரா கண்கள். கிளியோபாட்ரா கண்கள், பூனைக்கண்கள். கிளியோபாட்ரா பாத்திருக்கியா நீ? நீ வந்து என்னடா ஜூலியட் பாத்திருக்கியாடா? நீ ஜூலியட் பாத்திருக்கியா? வானம்பாடினா விடு. மீனா தான் விடு. மை வானம்பாடி இஸ் கிரேட். மை மீனா கிரேட் அண்ட் கிரேட். ஷட் அப் யூ ஃபூல். என்னடா சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கின நீ? என்ன மன்னிச்சிருக்கியா? ஏதோ உணர்ச்சியில சொல்றேன். தியாகு, நீ விரும்பின அதே மீனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்த. அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ கொடுத்து வச்சிருக்கேன் தியாகு. இதை விட பெரிய இடமா கிடைக்க போகுது. யார் அந்த மீனா? வேற யாரும் இல்ல, நம்ம கணக்கு பிள்ளை முத்தையா பிள்ளையுடைய டாக்டர் தான். அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட் வேற. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசை விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பெண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்க்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வந்து சேகர். இப்ப நான் சொன்ன பார், அதே முத்தையா பிள்ளை தான் வந்திருக்கார். அவர் தான் வந்திருக்காரா? அப்ப என்கிட்ட விட்டுரு, நான் முடிச்சிடறேன் பார். வணக்கம் மிஸ்டர் முத்தையா பிள்ளை, உட்காருங்க. இவர் தான் டாக்டர் சேகர், நம்ம முதலாளியோட உயிர் நண்பன். வணக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுதே முதலாளிக்கு ஏற்ற நல்ல நண்பர்ன்னு. இத பாருங்க, முதலாளி சமயத்துல வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லாட்டா என் குடும்பமே நாசமா போயிடும். அப்படியா? பாருங்க, நம்ம தியாகம் இருக்காரு, நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மறந்து வச்சிருக்காரு. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறந்து வைக்கணும் இல்லைங்களா மிஸ்டர் முத்தையா பிள்ளை? சந்தேகம் என்ன, உயிரை கொடுத்து விடுவினாலும் கூட போதாது. உயிரை ஒண்ணும் கொடுக்க வேண்டாங்க. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க முடியும். தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொழிய வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதாங்க விஷயம். உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? என் மகளை முதலாளிக்கு கட்டி கொடுக்கிறதா? என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறதா? ஆமாங்க சேகர், நான் ஒரு நொந்து போன ஏழை கணக்கு பிள்ளை. என்னோட வீடா விளையாடாதீங்க, கேலி செய்யாதீங்க. கேலி செய்யலைங்க, உண்மையா தான் சொல்றேன். எங்க தியாகு உங்க மீனாவை விரும்புறாரு. அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்திலேயே அவருக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உங்ககிட்ட நேர்ல பேச மாட்டாரு. அதுக்காகத்தான் அவர் சார்பில் நானே கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுத்தா ஆசனம். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சந்தோஷமா சொல்லுங்க. இதை விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதுங்க. முழு மனசோட மீனாவை கட்டி கொடுக்க. மிஸ்டர் பிள்ளை, நான் இப்போ உங்களுக்கு பண உதவி செய்தேங்கிறதுனாலயோ உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிதாங்க. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. புது மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது. நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முத்தியா பிள்ளைவாய், நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட தவற மாட்டீங்க. போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது? என் மகளை எப்ப இங்க கூட்டிட்டு வர்றது? மகள எங்க கூட்டியா கரைய மாத்திரியா? ஐயா, 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஐயா? நான் ஏமாத்தினா நீ ஏமாத்தின, உன் பொண்ணு ஏமாத்தினா, அதுக்கு இது பயன். ஐயா ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமாயா உங்களுக்கு? நியாயத்தை என்கிட்ட பேசுறியா? முதலாளி பாருங்க, முதலாளி பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதியை உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு
அந்த பழைய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல? இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்ல. ஜாக்கிரதை. தம்பி 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 தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் அதை போல ஆடுறேன் தம்பி. கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை. அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டா, சம்மந்தி ஆயிட்டேன். ஜாலியா குடிப்போம், காட்டுறேன். வா வா வா. வாங்க சேகர், வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பெரியவங்க நிற்கும் போது பரவாயில்லைங்க. நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரி தான், மாப்பிள்ளையே வந்த மாதிரி தான். உட்காருங்க. அம்மா பார்வதி, மீனா வாங்கம்மா. மீனா எங்கம்மா? மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்ன நின்று நடத்த போறவரே வந்திருக்காரு. வாமா மீனா. ஆமாங்க, இதுதானுங்க என் பொண்ணு மீனா. மீனா, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தானம்மா. இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஸ்நேகிதம் அம்மா. என்னங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலாரமாவது சாப்பிட்டுட்டு போங்க. அந்த பொண்ணை பாத்தியா? என்ன சேகர், பெண்ணு எப்படி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பொண்ணு அழகா இல்லையா? ஆமா, அழகாத்தான் இருக்கா. என்ன ஏன்டா உம்முன்னு இருக்க? அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறியா? கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. சேகர், உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏண்டா பேசாம இருக்க? சேகர், அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்காட்டி பரவாயில்லை. அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு, பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருறேன். ஆல் ரைட், எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒண்ணு சொல்றேன், உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. என்ன இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது. மேனேஜர், உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? தியாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ அவன் வீட்டு விளக்கை நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. தியாகு, மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், வாங்க சீக்கிரம். என்னடா நீ என்ன மன்னிச்சிருக்கியா? மீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானவதான். என் வானம்பாடிதான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த குழப்பத்துல அது யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகு. வானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோடும் ஆத்திரத்தோடு நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு தியாகு. உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் செய்துக்கிறதா? ஐ வாண்ட் மேரி. இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன்.
நீ என்னை விட மோசம். மாலை மாத்திக்கங்க. பிள்ளை, உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவாவே. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம், தான் கையிலேந்து ஒரு நயா பைசா செலவில்லாம எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோன்னு. அவர் எண்ணப்படியே நம்ம ஜமீன்தார் செலவிலேயே எல்லாமே நடந்து போச்சு. இந்த நல்ல முகூர்த்தத்துல என்னுடைய இரண்டாவது மகள் மீனாவை எஜமான் தியாகராஜ பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக பெரியவர்களால் நிச்சயதார்த்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சமர்ப்பிக்கிறேன். மேனேஜர், ஜமீன்தார் அவர்கள் சார்பில் அவர்கள் குடும்ப நண்பரும் பெரியவருமான சீமான் ஆட்கொண்டான் பிள்ளை அவர்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை அங்கீகரித்துக் கொள்வார்கள். உள்ளவாள் இந்த தட்டு நான் கொடுக்கணும்னு நினைச்சு நம்பிக்கிட்டே கொடுத்துட்டான். ஒரு பொண்ணை நம்பிக்கிட்டு தரணும், ஒரு பொண்ணு ஜமீன்தார் கிட்ட சொல்லிட்டோம். ரொம்ப நன்றி. இனி நானும் மீனாவும் புறப்படுறோம். நல்லா இருக்கு. சின்ன எஜமான் காலத்துல இன்னைக்குதான் இந்த வீட்டுல மேல சத்தமே கேக்குது. வீட்டுக்கு வந்த லட்சுமி உடனே போக கூடாதுங்க. அதோட ஜமீன்தார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஜமீன்ல உள்ளவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாம்? அது மட்டும் இல்லம்மா, இனிமே ஜமீன் விவகாரங்கள் எல்லாம் அந்த பொண்ணுதானே கவனிச்சுக்கணும். இல்ல சேகர்? ரொம்ப மகிழ்ச்சி எஜமான். மேனேஜர், அவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கேன். மீனா, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. அறியாமையினால சில நாள் குழந்தையை போல உங்களோடு துடுக்குத்தனமா விளையாடினேன். அந்த நிலையில என் கற்புக்கும் தூய்மைக்கும் களங்கம் வராதபடி நடந்துகிட்டீங்க. அந்த பண்பான செயலுக்கு என் நன்றி. தியாகு தன் உயிருக்கு மேலா உன்னை நேசிக்கிறான். அந்த அளவுக்கு நீ அவனை விரும்ப முடியுமா மீனா? சேகர், நிச்சயித்த ஒருவரை காதலிக்க முயல்வதுதான் நம் நாட்டு முறை. நான் அவருக்கு ஏற்ற மனைவியா இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் என் மனசை உறுத்துது. என்ன மீனா? வெள்ளை உள்ளம் படிச்ச அவரிடம் நான் தான் வானம்பாடி எனக்கு முன்பே சேகரை தெரியும்னு சொல்லாம மறைக்கிறது துரோகம் இல்லையா? இல்ல மீனா, சொல்லக்கூடாது. இன்று தியாகுவின் வாழ்வு இன்ப ஒளி வீசும் அமுத கலசமா திகழுது. அதுல உண்மைங்கிற ஒரு துளி விஷத்தை கலந்துராத மீனா. சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? நான் அவரை கூப்பிடல. எனக்கு தெரியும், அவனாதான் வந்திருப்பான்.
இப்பெல்லாம் ராத்திரில அவன் தூங்குறதே இல்ல. சதா அந்த வானம்பாடியினுடைய நினைப்பு தான். பணத்துக்காக காதல துறந்த அந்த பெண்ணை மறந்துடுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். சேகர், போய் தூங்கிட்டோம். போர் ஃபெலோ. மீனா, நீதான் இனிமே சேகருக்கு ஆறுதல் சொல்லணும். வானம்பாடி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மட்டும் துரோகம் செஞ்சிருந்தா அவளையும் அவளை கல்யாணம் செய்துக்க போறவனையும் கொலையே செய்திருப்பேன். கொலையா? நீங்களா? எனக்கு பெண்கள் கூட பேசி பழக்கம் கிடையாது. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. மீனா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமில்ல? தெரியாது. வாட் நான்சென்ஸ். மிஸ்ஸஸ் தியாகராஜன் ஆக போற, நிச்சய கார் ஓட்ட தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, நாளையில இருந்து நான் உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கிறேன். ஓகே? மிஸ்டர் கட்டளையிடுவார், மிஸ்ஸஸ் நிறைவேற்றுவார். இப்பதான் நீ எஸ்டேட்ல பார்த்த மீனா. கமான். ரோட கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரி, ஒண்ணு நீ எப்படி பிரேக் கரெக்டா போடுறேன்னு பார்த்தேன். சரியா இம்ப்ரூவ் ஆயிட்டு. இனிமே நீ தனியா கார ஓட்டலாம். சேகர், மீனா ரொம்ப சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்கிட்டா. நாளையில இருந்து அவளே தனியா ஓட்ட போறா. குட். கணக்கு பிள்ளை அவளுக்கு தனியா கார் ஓட்டணுமா? ஓட்டுறியா ஒளிரியான்னு பாக்குறேன். தனியா வண்டி எடுத்து போலாம் போல இருக்கவா? போறா? என்ன வேகமா போற? கொஞ்சம் வேகமா ஓட்டு. நீ ஃபாலோ பண்ணு. ஆமா, எப்படி போறா? மீனா, நான் சொல்றபடி கேட்கறியா? பயப்படக்கூடாது. கதவை வந்து ரெடியா வச்சுக்க. நான் ஜம்ப்னு சொல்றேன், கீழே குதிச்சு. எனக்கு ஒண்ணுமில்லை. முதல்ல அவரை போய் பாருங்க.